தெரியுமா? அதானா எப்ப எப்ப இருக்குது? அந்த நாராயணா அந்த நாராயணா தங்கையா அதெல்லாம் போட்டடா டேய் அப்ப எங்க இருப்பான்? எங்க இருப்பான்? அட பார்க்கடானே பாட்டுல பார்க்காடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் தங்கையாளும் அச்சபயம் இல்லாமலே அடியோட மயில புடுங்க வரா. சொல்லிரு என் மான குடிச்சவரா போடுவனே அவதான் அந்த அளவுக்கு நம்மளாம் வாழும் கூடி வளரும் கூடி. ஆமாங்க ஆமாங்க. நாம சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க. சொல்லல மேடம். அவங்கள நம்ம பழிச்சு சொல்ல கெழுத்து மீசக்காரா இவரதான் பழிச்சு சொல்றாமா அந்த அம்மா பழிக்க போறான். ஆமா இந்த அளவுக்கு சொல்றாங்க. ஆமா நம்ம அந்த மாதிரி நாம சொல்லக்கூடாது. ஆமாங்க. நான் அவங்கள சொல்லமா நான் இவர்தாம்மா சொல்றேன். அவளேம்மா சொல்ல என்ன சொல்றீங்க? உங்களும் இல்லங்க அப்படி சேவல் கோழி சொல்றேன். சேவல் கோழியா? ஆமா பாரத பூரா சேவல் கோழி தான் கொங்கரிசி ஆடுதுண்டியா? ஓரா மேல் மலை வந்து பறந்து வந்துக்குது ஒவ்வொன்னா மேல் மலை. ஆமா என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நாட கிடையாது கிடையாது. அமாசா ஆனா குத்து எடுத்துறானா? ஆமா அவன் ஒரு சிப்ப எடுத்து போக வேண்டியதுதான். நீ ஒரு பக்கம் விக்னேஷ் ஒரு பக்கம் ஏழுமலை ஒரு பக்கம். என்ன எங்கன்னா பாத்துக்கியா? நீங்க ஆள் வச்சு போறீங்க. அதை விட அது மட்டுமா எப்படி அந்த பச்சை நிறம் என்ன பண்ணாரு? பச்சை திரு மேடியான அப்படின்னா பச்சை திரு மேடியான யாரு? யாரு? பகவான். பகவானோட தங்கை இருக்க மாட்டானா? யாரு? திரௌபதா தேவிக்கு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமாங்க. அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அவர் பேசலாம் சொல்லலாமா? சொன்னோம்னா நாம தான் ஜீனிச்சிரும். ஏற்கனவே பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறேங்க. நாய் மேல வண்டி ஏறி கீழே வந்துக்கிற ஞாபகம்தா? நான் நாய் மேல வண்டி ஏத்தி நான் கீழே வந்து என் மேல மறுபடியும் நாய் மேல எடுத்துங்க. அதுல இருந்தா கால் வந்து நொண்ணு ஒரு பக்கமா ஏத்தும் போது அதுதான் எங்கமே ஒரு வருஷமா ஏத்தும் போது இன்னும் அதுதான் எங்கேயுமே போனா. ஆமாங்க. ஒரு கோயில் குளம் போறனா ஒரு வண்டி கட்டி ஏத்து போறனா அந்த கோயில் குளத்துல ஆமா சாமியை பார்த்து சாமியை நினைச்சு வச்சுட்டு போனோம். நினைச்சு வச்சுட்டு போனோம். மனசுல என்னாச்சு ஒரே பாக்குற யாரியா அந்த அலிலை மேல் பள்ளி கொள்ளும் அந்த ஆதிநாராயண் தங்கையருக்கு அச்சம் பயம் இல்லாமல்
எதுக்கு வரேன்னு பாடுறாரு. ஆமா இந்த தடவை உசாராயிட்ட அடியோட புடங்க வரான்னு சொல்லி. ஆமா இப்ப நான் உனக்கு சொன்னேன் ஒரு கோயில் கோலம் போனா கூட கோவில் கூட போனா கூட இப்ப நம்ம ஒரு எங்கன்னா ஒரு போறோம் நல்ல விசேஷமா. ஆமா வீட்டை விட்டு போறோம் எங்கன்னா போறோம்னா பைக் எடுக்கணும்னா ஆமாங்க முதல்ல என்ன ஒரு ஆலயத்தை பார்த்து சொன்னா தோட்டு கும்பிட்டு போகணும். அதனால கை விட்டுட்டு இப்படி தொட்டு கும்பிட்டா போய் முறிக்கணும். புளியா மரத்துல அது போய் கும்பிட வேண்டியது நம்ம படுத்துக்கணும். ஒரு கை பிடிச்சா அப்படி தொட்டு கும்பிட்டா போறோம். ஆமாங்க அப்படி இல்லைன்னா கூட பைக்காட அப்படி சிரம் வணங்கினா போதும். ஒரு வணங்கலாம். அந்த மாதிரி உங்க ஊர் என்ன கோயிலுக்குதா? இருக்குதுங்க. என்ன கோயில்? அல்லா கோயில். டேய் அதுவும் ஒரு சிவனுடைய தெய்வம் தான். ரம்ஜான் பிரியாணி போடுவாங்க போவாங்க கோயிலுக்கு. சொல்லிக்கிறாமா பிரியாணி ஒரு ராத்திரி போட்டாங்க காட்டியும். ஆமாங்க அதோட தொண்டை கட்டி ரெண்டு கூட டேய் அப்புறம் இல்லங்க தெரியாம சாப்பிட்டு விட்டுறாங்க. சொல்லிட்டு இப்ப அழைக்கிறேன். யாரு அந்த குன்றாதையா இப்ப என்ன சொன்னாரு? குன்றதை குடைபிடிக்கும். ஆமா அப்படின்னா யாரு? யாருக்கு? துரோபராஜி. ஆமாங்க. அப்படின்னா இன்னும் அங்கதான் இருக்கிறாரு. அவங்க அண்ணன் வந்து கொடை பிடிச்சாருங்களா? கொடை பிடிச்சாரு. ஆடு மாடு மேய்க்கும் போது அதை வச்சு சொல்றாரு போல. அதனால இந்த கருத்து போறா. ஆமாங்க சொல்லணும்னா வெகு தூரம் ஆகும். இந்த பாட்டே இவ்வளவு தூரம் போகுது. அதனாலதான் அவர் கருத்து மூலியமா நம்ம போய்கிறோம். நேரா போய்கிறோம். இதுவே மணி நான் 7 ஆகுமோ 6 ஆகுமோ தெரியல. ஏன்னா நாடக கருத்து இல்ல தொடர்ந்து பண்ணணும். ஆமாங்க இதெல்லாம் தொடங்குது. இதுல நம்ம சிலடை எல்லாம் ரொம்ப சொல்லக்கூடாது. சொல்ல முடியாது. அதனாலதான் கருத்தா கதையா கொண்டு போறோம். ஆமா நேரா கொண்டு போயிடுறோம். என்னத்த நேரா கொண்டு போறோம்? கதையங்க அது என்னடா ஒண்ணு ஊக்கமா என்ன சொல்லி போறீங்க? எங்க ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். நான் ஏங்க உங்களை ஆசீர்வாதத்து போறேன்? நாங்க ஏங்க உங்களை ஆசீர்வாதத்து போறேன்? என்ன ஒரு சந்தில சொல்லி போறேன். அது வந்து எனக்கு வந்த வேடம். இப்ப எங்க போற? யாரு? அது என்னது? யாரு என்ன சொல்ற? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அட அப்பாடி அது சொல்லலாம். அப்படி அது சொல்ல அச்சுதா அப்படின்னா அது மாத்த வந்து ஆமாங்க இருந்தாலும் அவர் பயந்து தான் சொல்றாரு. ஆமாங்க அப்படி அது சொல்ல அச்சுதா. ஆனா உண்மையான எழுதி வச்சது வேற இருந்தாலும் பயந்து பார்த்து. ஆமாங்க இருந்தாலும் பயம் உள்ளத்துல சக்தி உள்ள தெய்வம் அச்சுதா. அப்படின்னா ஆமா சாதாரணம் கிடையாதுங்க. சாதாரணம் கிடையாதுங்க. நெருப்பில பிறந்தவங்க. அது என்ன வெல்லுமா? அது போகட்டும். நான் யாரு? புலி. அது அம்மனே பூனை. அட புலியாய் பூனை வந்து வெல்லுமா? இந்த கத்தி ரொம்ப நீளமா இருக்குதான். எவ்வளவு ஆயிடுச்சு? 8 அடிக்கிறதா? இவ்வளவு உயரமா இருக்குதா? 2 விதம் இருக்குது. ஆமாங்க. எப்படியா இந்த புலியா அந்த பூனை வெல்ல முடியுமா? அது மட்டுமா? செத்த மாடு புல்லை தின்னுமா?
புல்லு செமுக்குமா தின்னுமா அப்படின்னா ஆ, ஏற்கனவே ஆமா போன போன வருஷம் வருஷம் வெளிமேடுபேட்டை ஓலக்கூரு மொத்தம் ஒரு 8 ஊர் சாப்பிட்டு 8 ஊர் சாப்பிட்டுக்குது. இது மறு வருஷம் ஒரே ஒரு பசுமாடு 100 கட்டு புல்ல மறு சாப்பிட்டுக்குது. வருஷம் பிறந்திருக்குது. ஆமா முந்தி முதலாக அம்டூர்ல தான் சாப்பிட போகுது. இங்கதான் சாப்பிட போகுது. எப்படி ஆ, 100 கட்டு புல்ல 100 கட்டு புல்ல அந்த செத்த ஒரு பசுமாடு செத்த பசுமாடு பாருங்க. அப்படியே நின்றடத்தில் நின்ன இடத்துல அப்படியே இன்னாண்ட ஒரு கட்டு லபக் லபக் இன்னாண்ட ஒரு கட்டு லபக் இன்னாண்ட ஒரு கட்டு லபக் அப்படின்னு அப்படியே நின்றடத்திலே ஒரு செத்த மாடு ஆ, செத்த பசு பசு சாப்பிட போகுது. சாப்பிட போகுது. எந்த ஊர்ல முந்தி முதலாக சாப்பிட போகுது, ஆமா ரெண்டாவதாக வடால பார்த்தா சாப்பிட போகுது, சாப்பிட போகுது. மூணாவது எங்க சாப்பிட போகுது, அமந்தகாரில் சாப்பிட அமெரிக்கால போகுது. சாப்பிட போகுது, ஆ, நாலாவது மெட்ராஸ் போறோம். மெட்ராஸ் போகுது. அங்க போய் லபக் லபக் லபக்னா ஒரே ஒரு பசுமாடு செத்த பசுமாடு சாப்பிட போகுது. எப்படியா அந்த செத்த மாடு உள்ள துண்ணுமா? இப்ப என்ன சொல்ற? என்ன சொல்ற? யாரு? ஆடி பெஞ்சாதி கீர்த்தனை வார்த்தையா எருமை இருக்கலாமா? இருக்க தகுமா? ஏய்! அதனால அந்த பெஞ்சாதிக்கு வார்த்தை இருக்குமா? அதனால வேண்டி இப்ப சிட்டியை பிடித்து இழுக்குறேன். இழுக்கிறேன் சொல்றாரு. ஆமா கடல்ல பாக்குறேன் இழுக்கிறேன் சொல்றாரு. கடல்ல ஆமா ஒரு கப்பல் ஒண்ணு ஆமா கரவரமா நின்னு போச்சு. நின்னு போச்சு. அந்த கப்பலை ஆ, இழுக்கிறேன்